அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் காணப்பட்டாலும் திருநாளாறு செல்வது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் தாக்கத்தை குறைத்து கொள்ளும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனசஞ்சலங்கள் தீர்வதும், அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். 9ஆம் இடம் என்பது பெரிய விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு விருச்சகத்திற்கு 9இல் குரு வந்திருக்கிறார். 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமான குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் பூர்வ புண்ணியத்தில் இருந்த தோஷங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. திங்கட்கிழமை மட்டும் பசுமாடுகளுக்கு உங்கள் சார்பாக யாராவது ஒரு உணவளித்தால், அகத்திக்கீரையை தவிர உணவு கொடுக்க கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்திலிருந்து சந்தோஷங்களும் அனுகூலங்களும் நிச்சயமாக ஏற்படும் என்பதையும், எல்லா விதமான 9ஆம் இடத்தில் இருந்த குரு 5ஆம் இடம் பார்வையாக விசேஷமாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் சகல விதத்தில் நன்மைகளும் சந்தோஷங்களும் அனுகூலங்களும் ஏற்றங்களும், எதிர்பார்க்காத நல்லதும் தைரியம் ஏற்படுவதும் எல்லாவற்றையும் நான் சமாளிச்சுக்கிறேன்யா, நீ எதுவுமே கவலைப்படாத, நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே நம்பிக்கை ஏற்படுவதும் நல்ல காரியங்கள் நடப்பதும், அஷ்டலட்சுமி கடாட்சமே கிடைக்கும். அது கிடைக்குமா இது கிடைக்குமா செல்வி சொல்லலையேன்னு வருத்தப்படாதீங்க. எல்லாத்தையும் இழந்ததையெல்லாம் பிடிக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கஷ்டங்கள், பிள்ளைகள் இல்லை என்றாலும் அந்த அமைப்பு மாறும். அற்புதமான அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்தில் இந்த நல்ல செய்தி ஏற்படும். திருமண தடை, புத்திர சந்தான தடை, அஷ்டலட்சுமி கடை, தொழில் தடை எல்லாம் ஏற்படும். ஆனால் தாயாருடைய உடல்நிலை, தந்தையாருடைய உடல்நிலை, ஒரு வயது அதிகமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் குடும்பத்தில் அவர்களுடைய தேகாரக்கத்தை பார்த்து கொள்வதும், குலதெய்வம்தான் மிக முக்கியமான பரிகாரமாக காணப்படுவதை விருச்சகம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு திருநாளாறு செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும்.